ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் யூஸ் பண்ணி ஜடவேணி எப்படி நம்ம கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். சில்வர் ஒயர் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்ளோரல் டேப்பு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பால் வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு ஜடவேணி சிம்பிளாக நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இனி நாம் ஜடவேணி எப்படி நம்ம கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் 2 சில்வர் ஒயர் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 சில்வர் ஒயர் வச்சு நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் ஜடவேணி கட்டணும் அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ராங்காக அழகாக இருக்கும். ஒரு சைடு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டு வர மாதிரி எடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம ஹேரில் வைக்கும்போது கட்டுறதுக்காக. ஒரு சைடு இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயரை இந்த மாதிரி கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. சுற்றிட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ரவுண்டு ஷேப் வர மாதிரி கரெக்டாக அதை நம்ம வளைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம த்ரெட் கட்டுறதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நம்ம வச்சுக்கலாம். இனி நம்ம ஃப்ளோரல் டேப் வச்சு அந்த கம்பி ஃபுல்லாகவே கரெக்டாக சுற்றி விட்டுடலாம். நம்ம கம்பி ஃபுல் லென்த்துக்குமே ஃப்ளோரல் டேப் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஜடவேணி கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக கரெக்டாக சுற்றி விட்டுருங்க. இனி நம்ம பேல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சில்வர் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு அளவு டிஸ்டன்ஸுக்கு கரெக்டாக இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே சேம் லென்த்துக்கு எல்லா ஒயரும் கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டு இனி ஒரு பால் எடுத்து கரெக்டாக அந்த ஒயரோட சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 சைடு இருக்க ஒயரையும் கரெக்டாக இந்த மாதிரி திருப்பிட்டு கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி ஒயரை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டா போதும். ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டு ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. இதே மாதிரி எல்லா பேலுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை தனித்தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பஞ்சாக தான் கிடைக்கும். அது இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நமக்கு 3 பஞ்ச் தேவைப்படும் ஜடவேணி கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோரல் டேப்பில் சுற்றி வச்சுருக்க ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு மேலே கரெக்டாக அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வர மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த ஃப்ளவருக்கு கீழே இருக்க கம்பியை இந்த மாதிரி நம்ம அந்த ஒயருக்கு மேலே இந்த மாதிரி சுற்றி விட்டுடலாம். இனி அது பக்கத்துலேயே இன்னொரு ஃப்ளவர் வர மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம அந்த ஃப்ளவருக்கு கீழே இருக்க அந்த கம்பியை நம்ம சுற்றி விட்டுட்டா போதும். கரெக்டாக அந்த ஒயருக்கு மேலே அது ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி
இதே மாதிரி அடுத்தும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டுறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மட்டும் மார்க்கெட்டில் வாங்கினா போதும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி 2 ஃப்ளவர் ஒரே மாதிரி கரெக்டாக வர மாதிரி கரெக்டாக வச்சு கட்டிக்கோங்க. கட்டிட்டு இனி அதோட சென்டரில் வந்து ஒரு பேல் வர மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், அதோட சென்டரில் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் சுற்றி விட்டுடலாம். இனி அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு கட்டலாம். அதுக்கப்புறம் ஒரு பேல் வச்சு கட்டலாம். இந்த மாதிரி ஒரு 2 ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கரெக்டாக ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பேல் வர மாதிரி கரெக்டாக நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஃபுல்லாகவே இதே சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து கட்டணும். இந்த மாடல் ஜடவேணி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்லேருந்து 600 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. இதே நாம் வந்து வீட்டில் நம்ம வந்து செஞ்சோன்னா 200லேருந்து 150 ருபீஸ்க்குள்ளாடி நம்மளே வந்து வீட்டிலேருந்து செஞ்சிடலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக கட்ட போகிறோம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் வாங்குறத விட நம்ம வந்து நமக்கு பிடிச்ச கலரில் வந்து ஃப்ளவர் வாங்கி வீட்டில் வச்சு நம்மளே இந்த மாதிரி கட்டிக்கலாம். பாருங்கள், இனி நம்ம அந்த 2 சைடும் ஒரு கோல்டன் கலர் த்ரெட் வச்சு கட்டிடலாம். அப்போ தான் நம்ம வந்து ஹேரில் வச்சு அட்டாச் பண்ணும்போது கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட கோல்டன் கலர் த்ரெட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் கலர் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து த்ரெட் வந்து கட்டிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த ஜடவேணி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.